Good evening, everyone. On behalf of Women and Youth Fellowship, we welcome you all for this today's evening Christmas program. And it's really a joy and pleasure to have you all here. Enjoy. Sometimes if you have a good food, eating alone doesn't give any fun. But you have a good food and you have the people around you whom you love, sit together and eat. That is real joy. And Christmas is all about celebrating this type of joyful moments. So we are really happy that not just we are going to sit and experience such colorful events, but we are also really happy that the people who we deeply love, that's this church, the community, you all being with us and enjoy this evening. அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவரையும் பார்ப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு நீங்களும் கழிப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். Christmas is all about God's love, hope and salvation given to us through Jesus Christ. Through this program, our women desire to share that message with the joy, creativity and gratitude. கிறிஸ்மஸ் என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு கொடுத்த அன்பு, நம்பிக்கை மற்றும் ரட்சிப்பை பற்றியது. நம் விமென்ஸ் அவர்களுடைய செய்தியை மகிழ்ச்சி, படைப்பாற்றல் மற்றும் நன்றியுடன் அவர்களின் பலவிதமான தாளந்துகள் மூலம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றன. We are especially thankful for our guests. Your presence means a lot to us and we pray this evening will bless your hearts and fill you with the joy of Christ. இங்கே இருக்கும் எல்லா விருந்தினர்களுக்கும் நன்றி. நீங்கள் இங்கே இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாலை நேரம் உங்களை கிறிஸ்துவின் மகிழ்ச்சியால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Once again, a warm welcome to everyone. Please enjoy this evening. The best way to start anything in life is with a word of prayer. That is something which we learned growing up. So even this event will be even more special, and this event can be even more blessing if we started with a word of prayer and commit this event into the hands of Lord Almighty. So I would request Uncle Ayyappan uncle to come forward, lead us in prayer and hand over this event into God's hand. ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேலைக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்நாளிலே மீண்டும் ஒரு விசை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படுவது உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, சபையாக நாங்கள் ஒன்று கூர்ந்து ஆண்டவரே, உலகத்தின்படி நாங்கள் இந்த நாட்களை கொண்டாடாமல் ஆண்டவரே, காலையிலே கேட்ட செய்தியைப் போல நீர் எங்களுக்காக வந்தீர், எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக, உணர்ந்த சபையாக நாங்கள் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சபையின் மக்கள் அனைவருமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே இந்த நிகழ்ச்சியின் காரண கர்த்தாவாக இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மட்டுமல்ல ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை பாராட்டும். இந்த நல்ல வேளையிலே ஆண்டவரே, நீர் மகிமைப்படும். உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank you uncle for leading us in prayer. Okay, ஏன்பா நீ இப்போ எப்போ பார்த்தாலும் ஃபோனையே பார்த்துட்டு இருக்க? நான் அனுப்பின எந்த மெசேஜ், எந்த கான்வர்சேஷனுக்குமே நீங்கள் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லா ஸ்டோரிஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க. அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன அனுப்பிச்சிருக்க போகிறீங்க? இங்கே போகணும், அதை பார்க்கணும், இங்கே சுற்றி பார்க்கணும், இங்கே சாப்பிட்ணும், இந்த ட்ரெஸ்ஸு வாங்கணும், இதுதான் நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்க போகிறீங்க. வேறு என்னப்பா ஃபார்வர்ட் பண்ணியிருக்க போகிறீங்க? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல.
நானும் அதே ஆப் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வரமாட்டேங்குது. ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி இங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம், இங்கெல்லாம் போய் சாப்பிட்லாம், எப்படி தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வருதோ எனக்கு சுத்தமாக தெரில. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டெக்னாலஜி இருக்குது, நம்ம வாட்ஸ்அப், யூடியூப் சேனல்ஸு நிறையா இன்ஃபர்மேஷன் கற்றுக்குறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களாம் எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்கெல்லாம் தெருக்கூத்துன்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த தெருக்கூத்துங்கிற விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த தெருக்கூத்துனா அதில் பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும், நடுவில் கதை சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அந்த தெருக்கூத்துங்கிற விஷயத்தை பார்த்து தான் அவங்க இதெல்லாம் பார்த்து கற்று தெரிஞ்சு வளர்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபோன்லேயே இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் என்னன்னே தெரியாமல் போயிருக்கு. சரி, தெருக்கூத்துனா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். தெருக்கூத்து இஸ் an ancient Tamil street theatre art form from South India, blending music, dance, drama and costumes to tell stories in open air settings. தெருக்கூத்து என்பது தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு பழமையான தமிழ் தெரு நாடக கலை வடிவம். இது இசை, நடனம், நாடகம் மற்றும் அலங்காரமான உடைகளை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து திறந்தவெளி மேடைகளில் கதைகளை உயிர்ப்புடன் வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவம். To say more about Terukuthu, I think the people who are performing, if they say about it, it will be even more better. So I would request Sister Nirmala to come forward and explain, give us a few words about Terukuthu. அன்பானவர்களே, இது ஒரு இனிமையான உண்மை நிகழ்ச்சி. ஒரு இளம் விதவை பெண், அதிலும் தேவனுடைய உடன்படிக்கைக்கு, அதாவது தேவன் யார் என்று அறியாத ஒரு பெண்ணாக இருந்தாள். தன் மாமியார் மூலமாக ஜீவனுள்ள தேவனை அறிந்து அவரை விசுவாசித்தாள். அவள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். அந்த பெண்ணின் பெயர்தான் ரூத். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவளை பாதுகாத்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார். அந்த பெண் ரூத் மூலமாக பல நூற்றாண்டுகளுக்கு பின் வரவிருக்கும் இரட்சகருக்கு மூதாதையர்களாய் விளங்கினாள். போவாஸ், ரூத் மகனான ஓபேத் தாவீது ராஜாவின் தாத்தா. இந்த தாவீதின் வம்ச வழியில்தான் உலக இரட்சகர் பிறந்தார். வேதத்தில் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 1-8 வசனங்களில் அன்பை குறித்து பிரதானமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பேற்பட்ட அன்பை குறித்தது தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நடனத்தின் மூலமாகவும் இந்த குரு நாடகத்தின் மூலமாகவும் அன்பை பற்றி கர்த்தர் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவன் அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த தெருக்கூத்தில் அப்படியாக அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். அதனை நீங்கள் எல்லோரும் பார்த்து சந்தோஷம் அடையுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நடைபெற இருக்கின்ற கலை நிகழ்ச்சி என்னவென்றால் தெருக்கூத்து. இயேசு கிறிஸ்து பிறப்பின் சரித்திரத்திலே மிக முக்கிய பங்கு பெற்றுள்ள ஒரு பெண்மணியின் கதைதான் இது. அப்பெண்ணின் பெயர்தான் ரூத். அந்த ரூத் எப்படிப்பட்டவள் தெரியுமா? அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. அவள் நல்லவளா கெட்டவளா? அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. வேதத்தில் எழுதியிருக்கிறபடி குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் ரூத். அவள் அன்பு நிறைந்தவள், விசுவாசம் கொண்டவள், தன் மாமியாருக்கு கீழ்ப்படிந்தவள். அவள் அன்பு நிறைந்தவள், விசுவாசம் கொண்டவள், தன் மாமியாருக்கு கீழ்ப்படிந்தவள். ரூத் ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்த பொழுதிலும் யெகோவா தேவனை பற்றி கொண்டவள். அவள் இயேசுவின் வம்ச வழியானவள். வந்தேனே வந்தேனே வந்து நின்று சபையில் வந்தனம் தந்தேனே. வந்தேனே வந்தேனே வந்து நின்று சபையில் வந்தனம் தந்தேனே.
நானோ எலிமெலேக்கு, என் மனைவி நகோமி, என் 2 கண்மணிகள் மக்லோன், கிலியோன். இதுவே எங்கள் அழகிய குடும்பம். இப்படி நாங்கள் நன்றாய் வாழ்ந்து வந்த காலத்திலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பின்னர் என்ன செய்தீர்கள்? மோவாவுக்கு போனோம். தேசத்திலே பஞ்சம், யூதாவிலே பஞ்சம், கொடிய பஞ்சம். தேசத்திலே பஞ்சம், யூதாவிலே பஞ்சம், கொடிய பஞ்சம். மோவாவுக்கு போனோம், மோவாவுக்கு போனோம், மோவாவுக்கு போனோம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் கணவர் இறந்து விட்டார்கள், என் பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள், நான் தனித்தவள் ஆனேனே. மாமி, என்னை விட்டு போய்விடாதீர்கள். நான் உங்களை விட்டு போக மனமில்லை எனக்கு. ஆனாலும் உங்களுடைய சொற்படி விடை பெறுகிறேன் மாமி. வருகிறேன் மாமி. நான் இந்த தாங்க முடியாத துயரத்தில் ஒரு நற்செய்தி. கர்த்தர் யூதாவில் மீண்டும் ஆகாரம் அருளினார். அதை கேள்விப்பட்டு நகோமி, ஓர்பால், ரூத் புறப்பட்டனர். சபையில் வந்தனம் தந்தேனே, வந்தேனே வந்தேனே, வந்து நின்று சபையில் வந்தனம் தந்தேனே. மாமி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நான் உம்மோடு வருவேனே. உன் ஜனம் என் ஜனமே, உன் தேவன் என் தேவனே. நான் மோட்டிரிந்து போக மாட்டேன், நான் உம்மை விட்டு பிரிந்து போக மாட்டேன். மரணமே அன்றி நம்மை எதுவும் பிரிப்பதில்லை. மரணமே அன்றி நம்மை எதுவும் பிரிப்பதில்லை. இப்படித்தான் இருக்கணும் மாமியாரு மருமகள். இவங்கள பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. இது கலியுலக காலம். ஆமா ஆமா. இப்படித்தான் இருக்க வேண்டும் மாமியாரே, அட இப்படித்தான் இருக்க வேண்டும் மருமகளே. சந்தோஷமா ஒத்துமையா, சந்தோஷமா ஒத்துமையா, அன்போடு வாழ வேண்டும் குடும்பமா, அன்போடு வாழ வேண்டும் குடும்பமா. கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் மருமகளே, கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் மருமகளே. அன்போடு இருக்க வேண்டும் மாமியாரே, அன்போடு இருக்க வேண்டும் மாமியாரே. வார்கோதுமை அறுப்பு காலத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு போனார்கள். மாமி, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. தானியம் எல்லாம் செலவழிந்து விட்டது. நான் போய் வயலுக்கு போய் கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் மாமி. போய் வா மருமகளே. இந்த நவீன காலத்தில் மாமியாரும் மருமகளை பாருங்களேன். எனக்குன்னு வாச்சுதே ஒரு தருதலை, ஒரு வேலையும் செய்கிறதில்ல, எல்லாம் சோம்பேறினா சோம்பேறி. கிஸ்டி, கொஞ்சம் காப்பி கொண்டு வா கிஸ்டி. ஐயோ அத்தா, பார்த்து பார்த்து காப்பா உள்ளே போயிருப்போது. என்னடி, எனக்கு அவ்வளோ பெரிய வாயா? கப்பு குடிக்கிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ பெரிய வாயா? இரு இரு, எங்கள் பையன் வரட்டும், ஒன்று 2ல் 1 பார்த்துக்கிறேன். இருக்கிறேன், நானும் வரட்ட சொல்கிறேன். மகனே 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 மகனே, நீ சிங்கம் வந்தா என்னை காப்பாற்றுவியா? என்ன தானே மகனை நீ காப்பாற்றுவ? சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா.
என்ன வந்து நீ காப்பாற்றுவீங்கல்ல சிம்மம் வந்தா? உங்க 2 பேரை காப்பாற்றுறதோட அந்த சிங்கத்தையே காப்பாத்திடலாம். இதோ கதாநாயகன் வந்து விட்டார். நான் தான் போவாஸ், எலிமெலேக்கின் இனத்தான், மிகுந்த ஆஸ்தி உடையவன். இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர்களின் நானும் ஒருவன். அந்த பெண்மணி யார்? அவள்தான் ரூத். ஓ, நீதான் ரூத் என்பவளோ? உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன். உன் மாமியாருக்கு நீ செய்த சேவையெல்லாம் அறிவேன். நீ இங்கேயே இருந்து கதிர்களை பொறுக்கிக் கொள்ளலாம். என் வேலையாட்கள் உனக்கு தேவையானதையெல்லாம் செய்வார்கள். எஜமானனே, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, உங்களுக்கு மிகுந்த நன்றி. மாமி, எஜமானாகிய போவாசை கண்டேன். அப்படியா? அவரும் நம் முறையின் வம்சத்தின் முறைதான். நான் இப்பொழுது உனக்கு சொல்வதெல்லாம் கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்து செய். நீங்கள் சொல்வதையே செய்வேன் மாமி. குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு மாமியா சொன்னபடி வயலுக்கு போக போறேன். மாமியா சொன்னபடி வயலுக்கு போக போறேன். மாமியார் சொல்படி கீழ்ப்படிந்து நடந்ததால் ரூத்துக்கு போவாஸ் கண்களில் தயவு கிடைத்தது. போவாஸ் ரூத் திருமணம். இந்த திருமணத்தை நிச்சயித்தது யார் தெரியுமா? கர்த்தர்தான். இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
அன்பானவர்களே, இங்கு அமர்ந்திருப்பதில் அநேகர் மாமியார்களாகவும் மருமகளாக இருக்கிறோம். நம்மில் எத்தனை பேர் நகோமி ரூத்தை அன்பாக நேசித்தது போல் நம் மருமகளை நேசிக்கிறோம்? மருமகளாக இருக்கிற நாம் ரூத் நகோமியை நேசித்தது போல் எவ்வளவு அன்பாக நம் மாமியாரை நேசிக்கிறோம்? அன்பே பிரதானம். இந்த ரூத் கதையின் மூலமாக ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு பெண் மூலமாக கிறிஸ்து வருகை தந்தது போல நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் குழந்தையாக நினைக்காமல் வளர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட ஜீவனுள்ள தேவனாக சுற்றியிருக்கிறார். அவருடைய அன்பை முதலாவது நம் குடும்பங்களில் காட்டுவோம். ஒருவரை மன்னித்து ஒருவரை தாங்கி அன்பு கூறுவோம். நாம் அனைவருமாக சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து ஊழியத்தில் ஈடுபடுவோம். இந்த பாட்டிலே கண்டது போல தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வோம், பசியாக உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுப்போம், பண தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வோம். கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாமும் தியாகமாக அனைவரையும் நேசிப்போம். நன்றி.